Hi friends, Assalamu alaikum. Today special சப்பாத்தி வித் எக் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குக்கரில் நம்ம ஆயில் போட்டு ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு மிளகாத்தூள் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் பெப்பர் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு நம்ம தக்காளி ஒரு 2 தக்காளி கட் பண்ணி ரஃபாக சாப் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி அது கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சால்ட்டு சேர்த்து வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேங்காய், கசகசா, சோம்பு, முந்திரி எல்லாத்தையும் மிக்சியில் ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம அந்த மசாலா கூட நல்லா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துக்கிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை கட் பண்ணி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி போட்டுட்டு நம்ம முட்டை ஒரு நம்மளுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அவ்வளோ உடச்சி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உடச்சி ஊற்றிக்கிட்டு ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாவு பிசைஞ்சு சப்பாத்தி போட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஷ் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சமையல் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.